Hello friends, welcome again to our channel AK Raman's Emotional Educational Academy. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது என்ன கான்டென்ட் அப்படின்னா, மோரல்லஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே டோட்டலாக ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். இந்த டிஸ்ட்ராக்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரியும் இருந்தாலும் அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் படிக்கும்போது அது ரிலேட்டடாகவே நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் வரும்போது கூட ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஐடியாவில் இந்த இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, பை த வை நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். நவ் லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த வீடியோ. ஓகே, பாருங்கள், டிஎன்டி சைக்காலஜி மாஸ்டர்ஸ். ஸோ இந்த சீரீஸில் பார்ட் 1 பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஹார்ட் லெவல் நம்ம இங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து என்னென்னா என்ன பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக பார்த்தோம். அதில் தான் நம்ம டிஸ்ட்ராக்டரை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மீடியம் லெவலில் பார்த்தோம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு டிஃபிகல்ட் லெவலில் பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்க்குற அந்த டிஸ்ட்ராக்டர் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மோரல்ல சிமிலர் டு த கொஸ்டின் பேட்டர்ன் ஆன்சர் டு த இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கொஸ்டின் நாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். 1 to 5 வந்து கொஞ்சம் ஹார்டர், 5 to 10 வந்து அதை விட கொஞ்சம் ஹையராக இருக்கிற மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ கேள்வி 1ல் வந்து இருக்கிறது பாருங்க, இது 4 இந்த உளவியலாளர்கள் பற்றிய ஒரு கேள்வி. அவங்களோட கான்செப்ட், அதாவது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், குழந்தையின் அறிவாற்றல். இதை வந்து நம்ம சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இந்த ஜிஎன் பியாஜே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க பாருங்க, 4 நிலைகளாக வகைப்படுத்தியவர். இப்போ குழந்தையின் அறிவாற்றல் சொன்ன உடனே காக்னேட்டிவ் வந்துடுறீங்க. அப்புறம் இது எத்தனை வகைகள் வந்து எத்தனை நிலைகளாக பிரிச்சிருக்க, 4 நிலைகள். இது யார் அப்படின்னு ஆன்சர் வந்து பாருங்க, ஜீன் பியாஜெட் தான். இதுல இந்த விளக்கம் பார்க்கும்போது இவர் வந்து என்ன பண்ண, குழந்தைகளின் சிந்தனை திறன் வயதுக்கேற்ப மாற்றப்படுகிறது. இதுதான் 4 ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது முன் பருவ செயல் நிலை, இப்போ 0 to 2 years, 2 to 7, அப்புறம் 7 to 11 பார்த்தோம், இப்போ 11க்கு மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து அறிவியல் அடிப்படையில் வந்து இது வந்து நிரூபிக்கிறாரு. அறிவாற்றல் வளர்ச்சி வந்து 4 நிலைக்காக வகைப்படுத்தின இவர் தான். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது உணர்வு இயக்க நிலை, அப்புறம் முன் செயல்பாட்டு நிலை, ப்ரீ ஆப்ரேஷன், உறுதியான செயல்பாட்டு நிலை, முறையான செயல்பாட்டு நிலை. ஸோ இந்த 4 நிலைகளில் ஜீன் பியாஜெட் வந்து விளக்குறாரு. அந்த 4 நிலைகளும் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. 4 நிலைகள் வந்து கண்டுபிடிச்சது யாரு, அதை அறிமுகப்படுத்தினது யாருங்கிறதையும் எந்த உளவியல இருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு. அது எது ரிலேட்டடாக இருக்குதுன்னு அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். குழந்தையின் அறிவாற்றல் பற்றியது, அதாவது கோக்னேட் டெவலப்மெண்ட் பற்றி. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் தரோவாக இருக்கிறது மூலமா எந்த மாதிரி எப்படி நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் நீங்கள் இது வந்து எழுதிக்கலாம். சரி, இப்போ டிஸ்ட்ராக்டரோட ஆன்சர் நம்ம வந்து 1 by 1 பார்த்து வரலாம். இப்போ செகண்ட் டிஸ்ட்ராக்டர் என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம லெவ் வெகாட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வெகாட்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கா பாருங்க. இது வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நிறைய வேறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். இது வந்து வைகாட்ஸ்ன்னு சொல்லலாம், யுகாட்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஒய் வந்து முன்னாடி வந்துடுறது. ஸோ நீங்கள் வந்து நேம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. இந்த வைகாட்ஸுக்கு வந்து இவரும் அறிவாற்றல் படித்து கூறியிருக்கிறாரு. ஆனால் வளர்ச்சி நிலைகள் வந்து இவரை வந்து வகைப்படுத்தலை. இவரோட மெயின் கான்செப்ட் என்ன, சமூக தொடர்பு, அப்புறம் மொழி, அப்புறம் ஆசிரியர் வந்து வழிகாட்டுதல், வந்து ஸ்கெஃபோல்டிங்னு பார்த்தோம். ஸ்கெஃபோல்டிங்னு பார்த்தோம். அப்புறம் மொழி வந்து இந்த ஜோனா ப்ராக்சிமட் டெவலப்மெண்ட் பார்த்தோம், டிபின்னு பார்த்தோம் இல்லையா? ZPD. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கறது யாருன்னா லெவ் வெகாட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் எக்ஸாம் பர்பஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கோக்னேட்டிவ் ஸ்டேஜஸில் வந்து பியாஜெட் தனியாக கொடுத்துருக்கிறாரு, சோஷியல் லேர்னிங்கில் வந்து வெகாட்ஸ் தனியாக கொடுத்துருக்கிறாரு. இதை வந்து நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். இது யார் பற்றி, லெவ் வெகாட்ஸுக்கு பற்றி. 3வது டிஸ்ட்ராக்டர் என்ன கொடுத்துருக்கா பாருங்க, ஜெரோம் ப்ரூனர். இந்த ப்ரூனரோட கோட்பாடு என்ன, இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ப்ரூனர் வந்து டிஸ்கவரி லேர்னிங் பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இவர் வந்து சொன்னது ஸ்பைரல் கரிக்குலம். ஏன்னா ஒரே இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் பார்த்துருந்தோம், அதாவது ஒரு ஸ்பைரல் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து இருக்கிற அத்தனை ரவுண்ட்ஸ் கர்வடானாலும் இட்ஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் மெட்டல். அதே போல் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து சொன்னாலும் அதில் அடிப்படை கருத்து என்ன இருக்குதுன்னா ஒரே விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு தத்துவங்கள் வந்து ஜெரோம் ப்ரூனர் வந்து சொல்கிறாரு. ஃபுல் நேம் பாருங்க. இவர் வந்து சொல்றது வந்து இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இது 3மே அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகளுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால இது ராங். ஆனால் நீங்கள் இவரோட கோட்பாடு பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அப்புறம் 4வது நாம கொடுத்தது கோல்பெர்க் கொடுத்துருக்குறோம். இந்த கோல்பெர்க் வந்து இவர் வந்து மாரல் டெவலப்மெண்ட் பற்றி சொன்னது.
இதோட படிகள் என்னன்னா 3 நிலைகளும் 6 படிகளும். இது வந்து அறிவாற்றல் வளர்ச்சிக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கோல்ட்பெர்கோட ஆப்ஷன் வந்து நம்ம இங்க பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த ஒரு 4 இந்த நிலை அறிவாற்றல் நிலை சார்பா, இந்த கோல்ட்பெர்க் சார்ந்த இந்த சார்பா, அப்புறம் விகோட்ஸ்கி சார்பா என்ன மாதிரி ஒரு குயிக் ரிவிஷன்ல நம்ம ஈஸியா ரீகால் பண்ணலாம் அப்படின்னா, பியாஜெட் வந்து யாரு? கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். விகோட்ஸ்கி வந்து ZPD, அதாவது ப்ரூனர் வந்து டிஸ்கவரி லேர்னிங், கோல்பெர்க் வந்து மாரல் டெவலப்மெண்ட். இந்த ஒரு கொஸ்டின் இப்ப நீங்க படிச்சு தரவான ஒண்ணு நீங்க வந்து இதுல 4 5 வகையான ஒரு வினாக்களுக்கு நீங்க பதிலளிக்கலாம். இது நினைவு எப்படி நான் ஒரு மெமரி வந்து நம்ம அந்த வைக்கிறது, அந்த அந்த மினோமிக்ஸ் என்ன அப்படின்னா, பியாஜேக்கு வந்து புத்தி பாருங்க, இங்க வந்து பி இது வந்து புத்தி, கோக்னிட்டிவ் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு நீங்க நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. சரி, இப்போ இந்த நம்ம எக்ஸாம்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன, இது வந்து மெயின் கேட்கறது வந்து பியாஜெட்னா ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் எந்த வயதில் தொடங்குகிறது? 11 வயது முதல் தொடங்குகிறது. சரி, இப்போ ஒப்பிட்டு பார்த்துடலாமா? உளவியலாளர்களும் கோட்பாடு பியாஜே என்ன சொன்னாரு? அறிவாற்றல் வளர்ச்சி. வைகாட்சிக்கு வந்து சமூக ஆக்கவியல். புரூனர் கொடுத்தது வந்து கண்டறிதல்ல வந்து கற்றல், அது டிஸ்கவரி லேர்னிங்ல. கோல்பெர்க் வந்து அறநெறி வளர்ச்சி. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த 4 ஆப்ஷனுமே என்னவா இருக்குது? ஒவ்வொரு உளவியலாளருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது. இதை நீங்க ஈஸியா ஞாபகத்தை வச்சுக்க முடியும். ஓகே, நம் switch on to the question number 2. இப்போ ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் என்ற கருத்தை முன்வைத்துவார். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன ஞாபகம் வச்சிருக்குதுங்களா? அப்புறம் வைகாட்ஸ்கி. சரி, இப்போ அடுத்தது வந்து கொடுத்தது யார் அப்படின்னா, இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் இது ZPD. இது வந்து ஒரு குழந்தை வந்து தனியாக செய்ய முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? ஆசிரியர் அல்லது திறமையான நண்பரின் உதவியுடன் செய்யக்கூடிய கற்றல் பகுதி. இதுதான் என்ன? ZPD. அது வந்து ஜோனல் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். சரியா? அது வந்து ஒரு குழந்தை வந்து நேராக முடியலைனாலும் என்ன பண்ணலாம்? ஒரு திறமையான நண்பரோ இல்ல ஆசிரியர் உதவியிடவோ அதை வந்து அவர்களால வந்து உருவாக்க முடியும். ஸ்கின்னர் இதுக்கு என்ன சொல்றாரு? இவர் வந்து ஆப்ரேட் கண்டிஷனுக்கு உருவாக்குறாரு. இவருக்கு வந்து ரிவார்டு, பனிஷ்மெண்ட், அப்புறம் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஸ்கின்னர் வந்து கொடுக்குறாரு. இதுவும் என்ன இந்த ZPD வந்து தொடர்புடையது கிடையாது. அப்புறம் பார்த்து பியாஜே நம்ம பார்த்தோம். குழந்தை வந்து தானாகவே அனுபவத்தின் மூலம் அறிவை பெறுகிறது. ஸோ அதனால இது வந்து ZPD வந்து இது அறிவுறுத்தப்படவில்லை. தென் வந்து பாண்டூரா என்ன சொல்றாரு பாருங்க. இவர் வந்து அப்சர்வேஷன் லேர்னிங்கை வந்து இம்போஸ் பண்றாரு. இவர் வந்து மாதிரியை பார்த்து கற்றல், அது வந்து இமிட்டேஷன் அண்ட் மாடலிங். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு இமிட்டேஷன் மாடலிங் வந்துட்டாலே நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? பாண்டூரா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த உளவியலாளர் பேர்கள் வந்து ஞாபகம் வந்துடணும். பாருங்க, இப்போ ஸ்கெஃபால்டிங் வந்து யாரு? ப்ரூனர். ஸ்கெஃபால்டிங் ஒரு ஆசிரியர் துணையுடன் ஒரு குழந்தையை வந்து செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். இது வந்து இந்த சொல்லை பயன்படுத்தினால் அடிப்படை கருத்து என்னன்னா ZPD தான் ஆகும். இது வந்து என்ன நமக்கு எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அதனால தான் நம்ம அடிக்கடி நம்ம கேட்கறது இந்த மாதிரி மாறி மாறி கேட்பாங்க. இதுல வந்து 1க்கு 2 தடவை நம்ம ரிவிஷன் பண்றது பெட்டர். தென் தேர்ட் ஒன் வந்து ஆப்ரேட் கண்டிஷனிங். இந்த ஆப்ரேட் கண்டிஷன் உருவாக்குறது யாருன்னா ஆன்சர் வந்து ஸ்கின்னர். இதோட சரியான விடைகள் வந்து 1 by 1 பார்த்து வரலாம். ஸ்கின்னருடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்ப ஸ்கின்னர் வந்து என்ன கூறினாருன்னா, இப்ப நடத்தை அதன் விளைவுகளால் கட்டுப்படுத்துகிறது இல்லையா? இப்ப நல்ல விளைவு வந்து என்னன்னா நடத்தை அதிகரிக்கும். அப்புறம் மோசமான விளைவு வந்து நடத்தையை குறைவதற்கு வாய்ப்பு. இது வேணா ஆப்பரண்ட் கண்டிஷனிங். சரியா? அப்ப தோர்ண்டைக் வந்து சொல்றது இந்த லா ஆஃப் எஃபெக்டிவ் கூறுகிறாரு. இவரது ஆய்வு வந்து என்னது? பூனை பசல் பாக்ஸ் மாதிரி நடைபெறுறது இல்லையா? இது ஆப்பரேட் கண்டிஷனும் கிடையாது. அப்ப இது வந்து ஆன்சர் கிடையாது. அப்புறம் பாவ்லோவ் என்ன பண்றாரு? இவர் வந்து நாய் வந்து மணி அடிக்கிறாரு, உமிழ்நீர் வருது. இது என்னன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். இப்போ பாவ்லோவ் வந்த உடனே கிளாசிக்கல் கண்டிஷன் வந்துடணும். தார்ண்டைக் வந்த உடனே இந்த லா ஆஃப் எஃபெக்டிவ் ஆப்ரேட் கண்டிஷன்களை வந்துடணும். இப்போ வாட்சன் வந்து என்ன சொல்றாரு? பிஹேவியரிசம் தந்தை. இதை வந்து நீங்க ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ யாரு பிஹேவியரிசமோட தந்தை யாரு அப்படின்னா வாட்சன். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து லிட்டில் ஆல்பர்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் வந்து பயம் கற்றுக்கொள்ளப்படுகிறது என்பது இவர் வந்து நிரூபிக்கிறாரு. சரியா? அப்ப இது வந்து 4 இந்த உளவியல் இந்த கோட்பாடுகளை வந்து அத பாவ்லோ வந்து எந்த நாயை பற்றி அவர் வந்து சோதனை பண்ணாருன்னா நாய். அப்புறம் தோர்ண்டைக் வந்து பூனை. அப்புறம் இந்த வாட்சன் வந்து நம்மளுடைய பிஹேவியர். ஸோ இந்த 4 இது ஆன்சரும் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிடலாம். என்ன நம்ம நினைவு நம்ம வந்து ஒரு மெமரி பாக்ஸ்ல என்ன வைக்கலாம்னா, டாகு வந்து பாவ்லோ, கேட்டுக்கு வந்து தார்ண்டைக், ரேட் வந்து ஸ்கின்னர், பேபி வந்து வாட்சன். இந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்ச உடனே இந்த ஒரு இந்த
சைக்காலஜிஸ்ட் நேம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ லா ஆஃப் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா? இது வந்து யாரு? தோர்ண்டை பார்த்தோம், ஸ்கின்னர் பார்த்தோம், பாவ்லா பார்த்தோம், ப்ரூனர் பார்த்தோம். இதுல என்ன ஆன்சர்னா இதுல வந்து தோர்ண்டைக்கு தான் இந்த லா ஆஃப் எஃபெக்ட்னா திருப்தி தரும் செயல் மீண்டும் நிகழுதல் இல்லையா? எந்த ஒரு செயல் வந்து நமக்கு திருப்தியா இதுவா தருதோ அது வந்து நம்ம என்ன பண்றோம்? மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும். திருப்தி இல்லாத செயல் வந்து என்ன ஆகும்னா மீண்டும் நடைபெறாது, அதில் வந்து குறையும். அப்ப இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்னு அடிப்படையாக இருக்குது. சரி, ஸ்கின்னர் இந்த ரிலேட்டட் என்ன சொல்றாரு? இவர் வந்து ரிவார்டும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் குறித்து பார்க்கிறாரு. லா ஆஃப் எஃபெக்ட் வந்து இவர் கிடையாது. ஸ்கின்னர் என்ன வந்துடும்? லாஸ்ட் எழுத்து ஆரா, இங்கேயும் என்ன ஆர், ரிவார்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாவலா வந்து எஸ்ஆர், அது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். இது வந்து லா ஆஃப் எஃபெக்ட் கிடையாது. இதுதான் நம்ம கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல பாவலா பார்க்குறோம். இது வந்து உண்மையாக நாய். ப்ரூனர் வந்து டிஸ்கவரி லேர்னிங், இவர் வந்து லா ஆஃப் எஃபெக்ட் வந்து சம்பந்தம் கிடையாது. சரி, இப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் உருவாக்கியவர் யார்? இப்போ தானே பார்த்தோம். இது வந்து நீங்க எடுத்த உடனே என்ன பண்றீங்க? ஆன்சர் வந்து கொடுத்துடுறீங்க, பாவலா கொடுத்துறீங்க. இந்த விளக்கத்தை பார்க்கலாம். இப்ப பாவலோ வந்து நாயின் மீது ஒரு பரிசோதனை செய்கிறாரு. ஒரு மணி அடிக்கிறாரு, மணி அடிச்ச உடனே உணவு வைக்கிறாரு. உணவு வந்த உடனே நாய் இப்போ வருது. நாய்க்கு உமிழ்நீர் இருக்குது. அப்புறம் உணவு சாப்பிட்டு போயிடும். இதே வந்து தொடர்பு உருவாக்குறாரு. அப்புறம் இது வந்து கிளாசிக்கல் ஒன்று விட்டு ஒரு செயின் ரியாக்ஷன். அது 1 to 1, 1 to 1, 1 to 1ங்கிற மாதிரி. இப்போ பிஹெச்ஏ வந்து கண்டிஷன் அறிவாற்றி, வைகோட்சி வந்து சமூக கற்றல், கோல்பெர்க் வந்து அறநெறி வளர்ச்சி. ஸோ இந்த 4 கொஸ்டின்ல வந்து யாரு? பாவ்லாவ் தான் இந்த சரியான விடை வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஏறக்குறைய 4 சயின்டிஸ்ட் வந்து மாறி 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 பார்த்தோம். இந்த 4யும் நீங்க தரோ ஆயிட்டான. ஏன் இப்படி நான் மாறி மாறி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க ஒண்ணுல மட்டும் ஒரு ஆன்சர்ல ஒரு தடவை மட்டும் நீங்க படிச்சு விடும்போது அடுத்த கொஸ்டின்ல அதே ஒரு உளவியலாளர்கள் பேர் வந்து நமக்கு என்ன ஆயிரும்? கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஆரம்பத்திலையும் அந்த உளவியல பேர் வந்து நாம ரிப்பீட்டடா நாம பார்த்துட்டு வரும்போது நம்ம அறியாமல் என்ன ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம மனதில் நிகழும். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன வரும்? நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஈஸியா நமக்கு ரீகால் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1 வந்து மெயின் தியோரிஸ் பார்த்தோம், சைக்காலஜிஸ்ட் பார்த்தோம். பார்ட் 2 வந்து என்ன இருக்குன்னா இதுவும் ஒரு ஆண்ட் லெவல்ல டிஸ்ட்ராக்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சரி, இப்போ சமூக கற்றல் கோட்பாட்டை யார் உருவாக்கினார் பாருங்க. முன்வைத்தவர் யார் பாருங்க? சோசியல் லேர்னிங் தியோரி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படுது. ஆல்பர்ட் பாண்டோராவா, பிஎஃப் ஸ்கின்னரா, இவான் பாவ்லோவா, எட்வர்ட், இவனோட ஃபுல் நேமும் இங்க வந்துருது பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்கின்னர் பார்த்துட்டோம், பாவ்லா பார்த்தோம், தோர்ண்டைக் பார்த்தோம். இந்த ஒரு பேர் நமக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்து கொஸ்டின் ஆல்பர்ட் பண்றாங்கிறது நியூவா புதுசா நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஆல்பர்ட் பண்றது சரியான ஆன்சர். இது என்ன விளக்கம்னா, பாண்டூர் என்ன பண்ணார் பாருங்க. மனிதர்கள் பார்த்தும் கவனித்தும் பின்பற்றியும் கற்றுக்கொள்கிறார் என்று கூறினார்கள் இல்லையா? இதை இவர் என்ன பண்றாரு? அப்சர்வேஷன் லேர்னிங் அல்லது மாடலிங் என்று அழைக்கின்றார். சரியா? இவரது புகழ்பெற்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னதுன்னா, பாபு டால் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் குழந்தைகள் வந்து பெரியவர்கள் நடத்தை பார்த்து அதையே பின்பற்றுவதாக நிரூபித்தார். இதுதான் நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு சமூக கற்றல் கோட்பாட்டை சோசியல் லேர்னிங் தெரியும். நம்ம சமூகத்துல என்ன இருக்கிறோம்? குழந்தைகள் இருக்கிறாங்க, இளையவர்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறாங்க, சிறு சிறு இந்த மழலைகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து யாரை வந்து ஒரு இமிடேஷன் பண்றாங்க, யாரை வச்சு அவங்க வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த பெரியவர்கள் இல்லையா? அப்போ இதை பாருங்க, அங்க இருக்கின்றவன் என்ன இதை பார்த்து என்ன பண்ணுவாரு? மாடலிங் பண்ணிடுறாங்க. அது இமிடேஷன் சொல்றாரு. யாருன்னா பெரியவர்கள், சமூகத்தில் இருக்கிற அந்த பெரியவர்களின் இந்த நடத்தையை பார்த்து என்ன பண்றாங்க இவங்க? இந்த இது நடத்தையை பார்த்து வந்து அதையே பின்பற்றுவராக அவங்க வந்து நிரூபிக்கிறாரு. சரி, இப்போ இது முக்கிய சொற்கள் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? மாடலிங், அதாவது பெரிய பின்பற்றுறது, அது இமிடேஷன் சொல்லலாம். அப்புறம் விசேரியஸ் லேர்னிங், இதுவும் அந்த லேர்னிங் கற்றல ஒரு வகையை. அப்புறம் செல்ஃப் எஃபிகேஷன், இது வந்து நமக்கு டீட்டெயில்டா பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் பாபோ டோல் எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து பாபோ டோல் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. இதுதான் நம்ம இப்ப நம்ம பார்த்தது. சரி, ஸ்கின்னர் கோட்பாடுக்கு வந்துக்கலாம். ஸ்கின்னர் என்ன பண்றாரு பாரு. அதாவது ஆப்ரேட் கண்டிஷன் சொல்றாரு. இவர் வந்து என்ன பண்றாரு? ஆப்சர்வேஷன்ல இவர் கொடுக்கும்போது ஆப்ரேட் கண்டிஷன் கோட்பாடு முன்வைக்கிறார் இல்லையா? இவர் கற்றல் மேல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் பனிஷ்மெண்ட் மூலம் ஏற்படுகிறது, அதாவது தண்டனை. அப்போ இதுல முக்கிய வேறுபாடு பாருங்க. பாண்டூரா வந்து மாடலிங் அண்ட் இமிடேஷன் பத்தி சொல்லிட்டாரு, அதாவது பார்த்து கற்றல். ஸ்கின்னர் வந்து எதை சொல்றாரு? வெகுமதி மூலமும், அதாவது ரிவார்ட் அப்புறம் பனிஷ்மெண்ட் இது மூலமும் கற்றல் நிலைப்பன்னு பாக்குறாரு. அப்ப பாண்டூராவுக்கும் ஸ்கின்னருக்கும் வேறுபாடு பாருங்க.
பாவ்லவ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல இவரது பரிசோதனையில என்னென்ன வந்துருது? மணி, உணவு, நாய், உமிழ்நீர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கும் சமூக கற்றலுக்கும் சம்மந்தம் இல்ல. தோர்ன்டைக் பாருங்க. இவர் வந்து ஏன் நம்ம இது வந்து தவறாம எடுக்கிறோம்னா, ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்ல லா ஆஃப் எஃபெக்ட் வந்து இது வந்து வைக்கிறாரு. இது வந்து பூனேயனோட இந்த பசில் பாக்ஸ் பரிசோதனைகள் வந்து இவர் வந்து அந்த பிரபலமாகிறாரு. இப்ப எக்ஸாம் ட்ராப் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஒரு குழந்தை தனது ஆசிரியரை பார்த்து மரியாதையாக பேச கற்றுக்கொண்டால், அப்ப அது என்னது? சோசியல் லேர்னிங். ஏன்னா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்குது, அந்த குழந்தை இருக்கின்ற சமூகத்தில ஒரு பெரியவர் வந்து மற்றவர்களோடு எப்படி அவர் பேசினாரோ, அதை வந்து மரியாதையாக பேசும்போது, அதை இந்த குழந்தை வந்து மாடலிங் பண்ணியிருக்குது, இமிடேஷன் பண்ணியிருக்குது. இத வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணதுனால, இது வந்து சோசியல் லேர்னிங்ல நம்ம அதை எடுத்துருக்கலாம். சரி. இப்ப மெமரி ட்ராக்ல வந்து ஈஸியா பாருங்க. பண்டூராங்கிறது என்ன? இவர் வந்து பிஹேவியர்ல வந்து பார்த்து கற்றல். அப்ப இது வந்து நமக்கு ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். சரி ஃபிரெண்ட்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸ்பைரல் கரிக்குலம். இது நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கருத்தை வந்து முன்வைச்சவர் ஸ்பைரல். ஜெரோம் ப்ரூனர். நீங்க பாருங்க ஸ்பைரல் என்னவுடனே இங்க நமக்கு அந்த ஸ்ப்ரிங் ஞாபகம் வருது. இங்க ரூ பாருங்க. இந்த ரூவ்ல நம்ம ஒரு ஒரு இத வந்து நீங்க ஒரு ஸ்ப்ரிங் மாரி நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணிருங்க. இத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸ்பைரலோட இது வந்து ப்ரூனர் வந்து நம்ம இங்க கண்டுபிடிக்கலாம். இது இப்ப நெக்ஸ்ட் இதோட நம்ம கன்டினியூட்டி பார்க்கும்போது, இந்த ஜெரோம் ப்ரூனரோட என்ன விளக்கம் குடுக்குறார் பாருங்க. ப்ரூனர் வந்து எந்த பாடத்தையும் மாணவரின் வயதிற்கு ஏற்றவாறு எளிமையாக ஆரம்பித்து, பின்னர் அதையே அதிக ஆழத்துடன் மீண்டும் கற்பிக்க வேண்டும் என்றார். இது என்ன? ஸ்பைரல் கரிக்குலம். இப்ப ஸ்பைரல் கரிக்குலம்ங்கிறது என்ன? ஏதாவது அந்த மாணவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணிருந்தாமோ, எளிமையாக ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் அத? அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ஆழமாக நம்ம அத வந்து கற்பிக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஸ்பைரல் கரிக்குலம்ல நம்ம இந்த ப்ரூனர் சொல்றது. அப்புறம் பியாஜே வந்து இவர் சொல்றது வந்து அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகளை வந்து கூறினார். இவர் வந்து பாடத்திட்ட அமைப்புல வந்து ஸ்பைரல் கரிக்குலம்ங்கிறது வர்றதில்ல. இவர் வந்து கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல போயிறாரு. அப்புறம் ப்ளூம் வந்து இவர் வந்து டாக்ஸானமி உருவாக்குறாரு. இதுல வந்து பார்த்தோன்னா 6 இந்த நிலைகள் பாருங்க. 6 நிலைகள். அதாவது ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளை, அனலைஸ், எவாலுவேட் அண்ட் கிரியேட். இது வந்து நம்ம ஈஸியா நாம அந்த நிமோனிக்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க லாஸ்ட் வீடியோல பாருங்க. இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நாம படிச்சிருக்கிறோம். இப்ப காக்னே வந்து நம்ம புதுசா பார்க்கிறோம். இந்த காக்னே வந்து 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஹைரார்கி ஆஃப் லேர்னிங்ல வந்து இது முன்வைக்கிறாரு. இப்போ ஹைரார்கி ஆஃப் லேர்னிங்ங்கிறது என்ன அப்படின்னா 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டீடைல்ஸ் பின்னாடி வர லெசன்ல பார்க்க போறோம். இப்ப இது வந்து ஸ்பைரல் கரிக்குலம் சம்மந்தம் கிடையாது. அப்போ T100 குறிப்பு என்ன பாருங்க. ப்ரூனர் வந்து டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங் பிளஸ் ஸ்பைரல் கரிக்குலம் இது 2யும் நாம பார்த்துக்கலாம். சரி இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ரிவைஸ்டு ப்ளூம் டாக்ஸானமில உயர்ந்த அறிவுசார் நிலை எது? இது வந்து நினைவு கூறுதலா, பகுப்பாய்வா, மதிப்பீடா உருவாக்கி நம்ம பார்த்திருக்கிறோம். கிரியேட். அந்த கிரியேட்ங்கிறது இது வந்து இந்த ஹைரார்க்கில வந்து மிக வந்து உயர்ந்த அறிவுசார் நிலை. இதோட விளக்கத்த பார்த்துக்கலாம். இப்போ உருவாக்குதல்ங்கிறது அறிவுசார் விடை. இது எப்படி பாருங்க, ஒரு மாணவர் வந்து புதிய மாதிரி, புதிய திட்டம், அதாவது நியூ ப்ராஜெக்ட், நியூ மாடல்ஸ் அல்லது புதிய கருத்து, நியூ கான்செப்ட் இதெல்லாம் உருவாக்கும்போது, அவர் உயர்ந்த அறிவுசார் நிலையில் செயல்படுறார் இல்லையா? ஸோ இதுதான் என்ன இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமில கிரியேட்டிவ் வந்து பண்றது நான் வந்து ரொம்ப அறிவு உயர்ந்த நிலைன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப நினைவு கூறுதல் வந்து என்னது? இது அடிப்படை தகவலை மட்டும் தான் கொடுக்கிறது. அதனால இது உயர்ந்த நிலை ஆகாது. பகுப்பாய்வு வந்து நம்ம ஒரு தகவலை வந்து பிரித்து, ஆராய்ந்து, அதன் மூலம் வந்து நம்ம பார்க்குறோம். அதன் மூலம் புதிய ஒன்றை நம்ம உருவாக்குறது இல்ல. பகுத்து ஜஸ்ட் என்ன பண்றோம்? அத வந்து செப்பரேட் பண்றோம். அத வந்து அனலைஸ் பண்றோம். ஐடென்டிஃபை பண்றோம். ரெகக்னைஸ் பண்றோம். அனலைசிங் பண்றோம். இந்த மாரி போகுது. மதிப்பீடு வந்து எவாலுவேஷன். ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். நம்ம வந்து மதிப்பீடு பண்றோம். அதன் மூலமா வந்து என்ன மாரி ஒரு பார்க்கிறோம். அதற்கு மேல தான் என்ன இருக்குது? கிரியேட் இருக்குது. அப்ப கிரியேட் தான் இது கூட ஹையர் ஆர்டர். இந்த மெமரி எப்படி நம்ம ஈஸியா வச்சுக்கலாம்னா, RUAAEC ரியாக். அப்ப ரியாக்னா என்ன? ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அப்ளை, அனலைஸ், எவாலுவேட் அண்ட் கிரியேட். கிரியேட் வந்து இங்க கடைசியா இருக்குது. ஆனா அதுதான் உயர்ந்த நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மென்டல் ஏஜ். இது மென்டல் ஏஜ்ங்கிறது என்ன? குரோனிக்கல் ஏஜ்ன்னு பார்க்கலாம். இத உருவாக்குறது யாருன்னா லூயிஸ் டெர்மன். டெர்மன் இது பார்த்தோம் இல்லையா? இப்ப ஆல்பர்ட் பினே பார்த்தோம். இது வந்து நுண்ணறிவு சம்மந்தம் பார்த்தோம். அப்புறம் வந்து சார்லஸ் பியர்மன். இது வந்து 2 ஃபேக்டர். G அண்ட் S ஃபேக்டர் பார்த்தோம். அப்ப தெர்ஸ்டோன் பார்த்தோம். சரி. இப்ப இது எல்லாமே இந்த லூயிஸ் டெர்மன் கூட என்ன ஆன்சர் பார்த்தோன்னா, டெர்மன் வந்து பினே உருவாக்கிய நுண்ணறிவை இந்த தேர்வை வந்து திருத்தி என்ன பண்றாரு? ஸ்டான்ஃபோர்ட் பினெட் இன்டெலிஜென்ட் டெஸ்டாக வெளியிட்டார்.
இவர் தான் என்ன பண்றாரு, இன்டெலிஜென்ட் கோஷன் கணக்கீட்டு முறையை பிரபலப்படுத்தி வர அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஐக்யூ சிவல் என்னது மென்டல் அந்த குரோனிக்கல் ஏஜ் வருது, குரோனிக்கல் ஏஜ் இந்த மென்டல் ஏஜ் இன்டு 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது. அப்புறம் பினே என்ன பண்றாருன்னா இது நுண்ணறிவு தேர்வு, ஸ்பியர்மேன் வந்து 2 ஃபேக்டர்ஸ் தியரி, தெர்ஸ்டோன் வந்து பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். இந்த இந்த தெர்ஸ்டோன் ஞாபகம் வச்சுங்க, பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் வந்து இது மூணுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே பார்க்கலாம் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். அப்புறம் எக்ஸாம் பர்பஸ் நம்ம பார்க்கறதுன்னா இந்த பினே வந்து முதல் நுண்ணறிவு தேர்வு, தெர்மன் வந்து என்ன ஸ்டான்ஃபோர்ட் பினேட் கொடுக்குறாரு, பிளஸ் வந்து என்ன கொடுக்குற ஐக்யூ ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாரு. சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 10. இப்போ முதல் நுண்ணறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ் தேர்வு யாரை உருவாக்கியவர், ஆல்பர்ட் பினேயா, டெர்மனா, ஹோவேடா, ஜாய் கில்ஃபோர்டன், ஆல்பர்ட் பினே தான். விளக்கம் பாருங்க, இந்த வருஷம் வரை நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. 1905ஆம் ஆண்டு 1905ஆம் ஆண்டு ஆல்பர்ட் பினே. இந்த 1905ஆம் ஆண்டு வந்து இந்த வரலாறுல வந்து சோசியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு வருது. இதான் இந்த கர்சன் பிரபு சம்மந்தப்பட்டது ஒன்று வருது. வங்காள விரிகுடாவா ஏதோ ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி 1905 வந்து தொடர் அந்த ஞாபகம். ஸோ இதுலயும் 1905 வந்து ஆல்பர்ட் பினே. இவர் என்ன பண்றாருன்னா இவரும் தியோடர் சைமன் 2 பேரும் இணைந்து என்ன பண்றாங்க, அதாவது பினேயும் சைமனும் இருந்து பினேட் சைமன் இன்டெலிஜென்ட் ஸ்கேல் இதை வந்து உருவாக்குறாங்க. பாருங்க என்னது, பினேட் சைமன் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேலை வந்து உருவாக்குறாங்க. இது மூலம் என்ன ஆகுதுன்னா பள்ளிகள் வந்து கூடுதல் உதவி தேவை குழந்தைகள் அடையாளம் காண இது உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக உருவாக்குது அப்படின்னா பள்ளிகளில் வந்து கூடுதல் உதவி இல்லையா, அது எந்த மாதிரி ஒரு கூடுதல் உதவி வந்து நமக்கு தேவைப்படுதோ அதே வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து உருவாக்குறாங்க பினேட் சைமன் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். சரி, இப்போ நம்ம அப்படியே வந்து இது வந்து டெர்மனுக்கு வந்துடலாம். இந்த டெர்மன் வந்து என்ன இவரோட கான்செப்ட் பார்க்கும்போது இது டெர்மன் என்ன பண்றாரு பாருங்க, இவர் வந்து பினே தேர்வு வந்து அமெரிக்க மாணவர்கள் ஏற்றவாறு திருத்தி ஸ்டான்ஃபோர்டு பினே டெஸ்டாக வெளியிட்டார். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆரம்பத்தில் வந்து பினேயும் அப்புறம் சைமனும் உருவாக்குறாங்க. அப்புறம் டெர்மன் என்ன பண்ணாரு, அவர் அமெரிக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கூட நீடுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றி ஸ்டான்ஃபோர்டு பினே இது பைனாட் சிமன் விட்டுட்டு இவர் என்ன பண்ணாரு, ஸ்டான்ஃபோர்டு பினேட்டை வந்து இவர் உருவாக்குறாரு. யாரு, டெர்மன். அப்புறம் வந்து கார்ட்னர் இவர் வந்து நம்ம ஹவார்ட் கார்ட்னர் பார்த்தோம். இவர் வந்து எப்பவுமே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி தான். இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி வந்து கார்ட்னர் உருவாக்கி இதை நம்ம பார்த்து எழுதிய அந்த மொழியில பார்த்தோம். அப்புறம் இந்த மியூசிக்கு, அப்புறம் கினஸ்தெட்டிக்கு, பிசிக்கல் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, இதுதான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். சரி, இப்போ கில்ஃபோர்ட் வந்து என்ன பண்ற, இவர் வந்து என்ன கொடுத்துறாரு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட், எஸ்ஓஐயோட நீங்க ஃபுல் ஃபார்ம் தெரிய வச்சுக்கோங்க. அது என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து உருவாக்குறாரு. சரி, இப்போ இது 3 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாமா. இந்த பாண்டூரா என்ன பண்ணாரு, முக்கிய சமூக கற்றல், முக்கிய கருத்து வந்து போபோ டால். ப்ரூனர் கண்டறிதல் கற்றல், அது டிஸ்கவரி லேர்னிங். இன்னைக்கு கண்டறிதல் கற்றல் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சம் உங்களுக்கு இதாயிரும். நீங்க டிஸ்கவரி லேர்னிங் பார்த்துருங்க. ஸ்பைரல் கரிக்குலம். ப்ளூம் வந்து அறிவுசார் வகைப்பாடு, அதுதான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. பினே வந்து நுண்ணறிவு, முதல் நுண்ணறிவு அதுதான். அப்ப பினே கூட வந்து சைமன் பண்ணுவார், பினே சைமனை மாறுறாரு. ஸ்டான்ஃபோர்டு வந்து அமெரிக்காக்காரருக்கு வந்து அது வந்து பினே ஸ்டான்ஃபோர்டா மாறுது. இதை ஞாபகம் வச்சுங்க. தெர்மன் பாரு இங்க இருக்கு பாருங்க, தெர்மன் வந்து என்ன பண்ணாரு, ஸ்டான்ஃபோர்டு பினேட்டா அவர் ஐக்கிய கண்டுபிடிக்கிறாரு. ஸ்பியர்மேன் வந்து 2 ஃபேக்டர், SNG ஃபேக்டர். தெர்ஸ்டோன் வந்து பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். இவர் வந்து 7 மென்டல் எபிலிட்டிஸை அவர் வந்து கொடுக்குறாரு. 7 வந்து என்னது, 7 மென்டல் எபிலிட்டிஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. அதை வந்து பின்னாடி நம்ம என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். 7 மென்டல் எபிலிட்டிஸ். சரி, இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், பியாஜே என்ன பண்ணா, அறிவாற்றல் வளர்ச்சி. வைகோட்ஸுக்கு வந்து ZPD. அப்புறம் வந்து ஜோனல் ஆஃப் ப்ராக்சிமம் டெவலப்மெண்ட்ங்கிறது. ப்ரூனர் டிஸ்கவரி லேர்னிங். பாண்டூரா மாடலிங். பாவ்லோ மாடலிங் வந்து இப்போ இமிட்டேஷன் வருது. பாவ்லோ வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். தோர்ண்டைக்கு வந்து லா ஆஃப் எஃபெக்ட். ஸ்கின்னர் வந்து ஆப்ரேட் கண்டிஷனிங். பினே வந்து முதல் ஐக்யூ டெஸ்ட் கொடுத்துருவாரு ஆல்பர்ட் பினே. தெர்மன் வந்து ஸ்டான்ஃபோர்ட் கொடுக்குறாரு, ப்ளூம் வந்து கோரின் கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக நீங்க தெரிஞ்சிட்டாலே நிச்சயமா ஒரு 10-12 கேள்வி வந்து நீங்க இந்த சாப்டர் வந்து நீங்க எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். இதுல பார்த்தோன்னா கேள்வி 11 என்னன்னா, இரு காரணி நுண்ணறிவு கோட்பாடு, 2 ஃபேக்டர்ஸ் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது வந்து உருவாக்குனது யாருன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 2 ஃபேக்டர் என்ன SNGன்னு பார்த்தோம் இல்லையா,
அப்ப இது வந்து சார்லஸ் ஃபியர்மேன் குடுக்குறாரு. எல்.எல். தெர்ஸ்டோனா இது வந்து சரியான ஆன்சர் பார்க்கலாம். சார்லஸ் ஃபியர்மேன் தான் விடை. இது வந்து ஏன் வந்து நம்ம சரியான விடைன்னு சொல்றோம்? ஏன் வந்து நாம சரியான விடைன்னு சொல்றோம் பாருங்க. 1904ஆம் ஆண்டு சார்லஸ் ஃபியர்மேன் என்ன பண்றாரு? நுண்ணறிவு என்பது 2 காரணிகளால் அமைந்தது. என்ன சொல்றாரு? நுண்ணறிவு என்பது 2 காரணிகளால் அமைந்தது கூறினார். அப்ப ஜி வந்து என்ன? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். எல்லா செயல்களிலும் பொதுவாக பயன்படும் அறிவுத்திறன். பாருங்க, பொதுவாக பயன்படும் அறிவுத்திறன். அந்த ஜி ஃபார் ஜெனரல். எஸ் வந்து ஸ்பெசிபிக். குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட செயலில் செயல்படுகின்ற அறிவுத்திறன். அப்ப இது வந்து 2 வகையா இருக்குது. ஒண்ணு வந்து ஜெனரல் எல்லா செயலும் பொதுவாக. ஜி ஃபார்ங்கிறதுனா ஜி ஃபார் ஜெனரல், அதாவது தமிழ்ல வந்து பொதுவாக. எஸ் வந்து குறிப்பிட்ட செயல் மட்டுமே தேவையான திறன்களை வந்து நாம் படுகிறோம். உதாரணம் பாருங்க, கணிதம், அறிவியல், மொழி ஆகிய அனைத்திலும் சிறப்பாக செயல்படும் மாணவர்களிடம் ஜி ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். இல்லையா? உண்மைதானே? இப்ப பாரு, ஒரு பையன் வந்து மேத்ஸ்ல நல்லா இருக்கிறான், பிரில்லியண்டா இருக்கிறான், சயின்ஸ்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறான், லாங்குவேஜ்ல மக்கள் இருக்குன்னா ஓவரால எல்லாமே பாடத்திலே ஆக்டிவா இருக்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப அவன் என்ன இருப்பான்? இப்போ செயல்பாகு வந்து அதுல அனைத்திலும் சிறப்பாக ஜி ஃபேக்டர், அதாவது ஜெனரல் ஃபேக்டர். இப்ப இன்னொருத்தர் வந்து ஓவியம் அல்லது இசையில மட்டுமே, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல மட்டுமே சிறந்த திறன் இருக்குன்னு வச்சுங்களேன். இது என்ன காட்டுது அவனுக்கு? இந்த எஸ் ஃபேக்டரை காட்டுது. இதுதான் வித்தியாசம். எல்லாத்திலயும் காமனா இருந்தேன்னா, ஜெனரல் ஃபேக்டரு. ஒரு குறிப்பிட்ட ஈவென்ட்லயோ, குறிப்பிட்ட ஒரு நிகழ்விலயோ, இல்ல குறிப்பிட்ட ஒரு ஸ்கில்லுலயோ வந்து அவன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தானா, அது வந்து என்னவா வருது? எஸ் ஃபேக்டர்ல வந்து முடியுது. சரி, இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஜெனரல் ஜி, ஸ்பெசிபிக் எஸ். ஓகே. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டோன். இவர் வந்து ஸ்பியர்மேன் கருத்தை ஏற்கிறார்ன்னு ஏற்றதில்லை. அப்ப இவர் என்ன சொல்றாரு? பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் கோட்பாடு முன்வைக்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் தப்புப்பா. நான் வந்து ஒரு கோட்பாடு வைக்கிறேன். இதுல தான் கரெக்ட்டா இருக்குது. அப்ப என்ன, ஒரு நம்ம மென்டல் எபிலிட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்துடுறாரு. இது மென்டல் எபிலிட்டிஸ்ல நம்ம பார்த்த முடிய 7 முக்கிய மனத்திறன்கள் இருக்கின்றன. பாருங்க, ஆரம்பத்துல என்ன? மொழி புரிதல். அது வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்கில் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்பனம். அது வந்து வெர்பல். எண் திறன். அது வந்து மெரிட் ஆர் அரித்மெட்டிக். இடவியல் திறன். அப்புறம் நினைவாற்றல் மெமரி. பகுத்தறிவு அனலைஸ். உணர்வு வந்து என்ன? எமோஷனல் பாண்டிங் வந்துருது. அப்புறம் இது எல்லாமே ஈஸியா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இது வந்து யார் குடுத்திருக்கிறா? கர்ஸ்டேன் குடுத்திருக்கிறாரு. இது 7யும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்ப இங்கிலீஷ்ல ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டேன்னா, அப்புறம் இங்கிலீஷ் உங்க படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும். சரியா? இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம ஐ வில் அப்ப வெனெவர் ஐ கெட் த டைம், ஐ வில் மேக் இட் கிளியர். ஓகே. இப்போ 7 மென்டல் எபிலிட்டிஸ்ன்னு பார்த்தாச்சு. இப்போ ஹோவர்ட் கார்ட்னர் பாருங்க. கார்ட்னர் வந்து என்ன பண்றாரு? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ முன்வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல 7 வகை இருக்குது இல்லையா? அதாவது மனிதர்களுக்குள்ள வந்து ஒரே நுண்ணறிவு இல்லை. இத வந்து நீங்க உளவியல் படிக்கிறவங்க நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே நுண்ணறிவும் கிடையாது. ஒரு மனுஷனா எடுத்துட்டா கூட வந்து 3 வகையா பிரிக்கும். அதேதான். மொழி, கணிதம், இசை மூலம் வருது. அப்புறம் உடல் பிசிக்கல் வருது. சமூகம் வருது. சுய அறிவு வருது. இயற்கையா நேச்சுரலிஸ்டிக் வருது. இது எல்லாமே நான் பார்த்துக்கல. இத வச்சு தான் நம்ம நேத்து சொன்னோம். NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் புரோகிராம் வந்து இத வச்சு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்ட்டா அவங்க அட்டெண்ட் பண்றாங்க. சரி, இப்ப கில்ஃபோர்ட். கில்ஃபோர்ட் என்ன பண்றார் பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல் SOA உருவாக்கினார். இதுல 3 இருக்குது. ஆப்பரேஷன்ஸ், கான்டென்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 3 பரிணாமங்கள் வந்து கில்ஃபோர்ட்ல வச்சு வச்சிருக்கிறாரு. இப்ப இது ஆன்சர் பார்த்துக்கலாம். நினைவு குறிப்பு என்ன இருக்குது? ஜி. த்ரஸ்டா என்பது 7 அபிலிட்டீஸ். கார்ட்னர் வந்து என்னது? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். கில்ட்ஃபார்ட் வந்து SOE இல்லையா? இது 3 பார்க்கலாம்.
இப்போ அடுத்தது நம்ம பார்க்கிறது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியோரி. இது வந்து யாருடையதுன்னு பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா ஹோவர்ட் கார்ட்னர் தான். இந்த ஹோவர்ட் கார்ட்னரோட இது வந்து ஸ்பியர்மேன், பினே, அப்புறம் டெர்மன். இதுல வந்து சரியான விடை என்ன பண்ணா ஹோவர்ட் கார்ட்னர். இது ஏன் வந்து நாம சரின்னு சொல்ற பாருங்க. கார்ட்னர் என்ன கூறுறாரு பாருங்க. ஒரு மாணவர் வந்து கணிதத்தில் பலவீனமாக இருந்தாலும் இசை, ஓவியம் அல்லது விளையாட்டில் மிகுந்த திறன் கொண்டிருக்கலாம் இல்லையா? எனவே அனைவரையும் ஒரே ஐக்கியம் மூலம் மதிப்பிடக் கூடாது. இன்று வந்து பள்ளிக்கல்வி இந்த கோட்பாடு மிகவும் முக்கியமாக இருக்குது. இப்ப நம்ம இதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து கணிதத்தில் மட்டும் பலவீனமாக இருந்தாலும், இசை, ஓவியத்துல ரொம்ப அறிவுத்திறன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கும்போது, இவர் என்ன சொல்றாரு, முக்கியமான ஒரு விஷயமா மல்டிபிள் இன்டிஜர் தியரி வந்து இத நம்ம அக்செப்ட் பண்ண மாரி இன்னும் இருக்குது. இதையும் நம்ம முயற்சி பண்ணலாம். அப்புறம் ஸ்பியர்மேன் வந்து பாரு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது 2 ஃபேக்டர் ஜி பார்க்கிறோம் இல்லையா? ஜி அண்ட் எஸ் ஃபேக்டரு. இப்ப ஜெனரல் இன்டெலிஜென்ஸும், அப்புறம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பினே வந்து வந்து இவர் வந்து நுண்ணறிவு தேர்வு உருவாக்குறாரு. டெர்மன் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பினெட் டெஸ்ட் உருவாக்குறாரு. இது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் யாருன்னா கார்ட்னர். சரி. இதுல வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் எப்படி வரும் பாருங்க. ஒரு மாணவர் வந்து படிப்பில் சராசரி இருந்தாலும், சிறந்த இசைக்கலைஞராக இருந்தால், எந்த கோட்பாடு இதை விளக்குகிறது? இது ஜெனரல்ல வருமா? ஸ்பெசிஃபிக்ல வருமா? அப்புறம் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வருமானா, இது வந்து கார்ட்னர் சொன்ன அந்த கோட்பாடுல இது வருது. அப்புறம் அடுத்த கேள்வி பார்க்குறது வந்து ஸ்கேஃபோல்டிங். இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். ஸ்கேஃபோல்டிங் என்ற கருத்து வந்து எந்த உளவியலாளர் கோட்பாடோட நெருங்கிய தொடர்புடையது? இது வந்து வைகோட்ஸ்கியா, ஸ்கின்னரா, தோர்ன்டைக், பாவ்லோவானா? சரியான விடை வந்து யாருன்னா வைகோட்ஸ்கி. இவர் வந்து ஏன் வந்து இது வந்து சரியா இருக்குது பாருங்க. அது ஸ்கேஃபோல்டிங் என்பது ஆசிரியர் வந்து ஆரம்பத்தில் உதவி அளித்து, பின்னர் அந்த உதவியை வந்து மெதுவாக குறைத்து, மாணவர் சுயமாக கற்றுக்கொள்ளும் நிலையை உருவாக்குவதாகும். இது உதாரணத்துக்கு நம்ம ஒரு என்ன பண்ணுவாரு, இப்போ ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுக்குறோம். ஆரம்பத்தில வந்து அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு நேரத்திலும் அவன பேலன்ஸ் பண்றதுக்கு நான் விடாம பிடிச்சுட்டு போவேன். கொஞ்சம் ஸ்டடியாக என்ன பண்றோம், அவன கொஞ்சம் தூரத்துக்கு விட்டு மெதுவா தொடுவோம். அப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு தொடர்றது, விட்டு விட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றது. கடைசியில் பார்த்தேன்னா, அவனாடவே அவனாலவே அந்த ஓட்டுற அளவுக்கு நம்ம என்ன பண்ண ரெடி பண்ணி குடுத்துர்றோம் இல்லையா? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஆரம்பத்தில வந்து ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப உதவி அளிக்கணும். போக போக உதவி வந்து மெதுவா கிராஜுவலா என்ன பண்ணிக்கணும் நம்ம கம்மி பண்ணிட்டு வரணும். கடைசியில் பார்த்தேன்னா, அவனாடவே ஒரு லேர்ன் பண்ற அளவுக்கு அவன உருவாக்குவது தான் இந்த ஒரு மெத்தட பார்க்கிறோம். அப்புறம் இது வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமம் டெவலப்மென்ட் அடிப்படையாக கொண்ட கற்பித்தல் நடைமுறை. பாருங்க ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமம் டெவலப்மென்ட் இது வேற ஒண்ணும் இல்ல. இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க யூஸ் பண்ணி வச்சுருங்க. சரி, இப்ப ஸ்கேஃபோல்டிங்ன்னு சொல்ல பாருங்க. ஸ்கேஃபோல்டிங்ங்கிறது வந்து சொல்ல கல்வியியல் வந்து பரவலாக பயன்படுத்தி ஜெரோம் ப்ரூனர். இவர் தான் என்ன பண்ணுவாரு, இது வந்து ஸ்கேஃபோல்டிங்ல வந்து ரொம்ப ஜெரோம் ப்ரூனர் வந்து பண்றாரு. இவரது சக ஆய்வாளர்கள். ஆனா இந்த கருத்தியல் கோட்பு அடித்தளம் வந்து என்னவா இருக்குது? வைகாட்ஸ்கியோட ZPD ஆகும். இது 2ம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்கேஃபோல்டிங் வந்து இதுதான் படிப்படி ஒரு குழந்தைய வந்து என்ன பண்றோம் நாம, என்ன அவருக்கு வந்து ஆரம்பத்துல வந்து நெறைய உதவி அளிக்கிறோம். போக போக அந்த உதவிய கம்மி பண்றோம். அப்புறம் அவனாட லேர்ன் பண்ற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுர்றோம். இது வந்து பேசிக்கா பார்த்தேன்னா, இது வந்து ZPD அது ஜோனல் ஆஃப் ப்ராக்ஸிமல் அந்த டெவலப்மென்ட் வந்து நம்ம இதோட இது ஆதாரமா இருக்குது. அப்ப இப்படி கூட கேட்கலாம். இந்த ஸ்கேஃபோல்டிங் என்ற அ ம ம இந்த ஸ்கேஃபோல்டிங் என்ற இந்த விளைவுக்கு வந்து, இந்த கோட்பாடுக்கு வந்து ஆதாரமாக விளங்குவது எந்த அடிப்படையில அப்படின்னா, இந்த மாரி கொஸ்டின்க்கு வந்து நீங்க இத எழுதிக்கலாம். அப்புறம் ஸ்கின்னரோட இது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பார்க்கிறாரு. இதுவும் என்ன பண்ணாரு, ஆசிரியர் வழிகாட்டும் மூலம் அறிவு உருவாகிறது என்று இவர் வந்து சொல்லல. இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ். இவரு என்ன பண்றாருன்னா, ஆசிரியருக்கு இதுக்கு ஒண்ணு குடுக்கல. ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நாம வந்து செஞ்சுட்டு வர அது வந்து என்ன ஆயிரும், படிப்படியா நமக்கு வந்து ஒரு கற்றல் வந்து அங்க இருக்கும். அது இன்னும் ஈஸியா நம்ம எளிதாக நம்ம கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு வருதுன்னு பார்க்கிறாரு. அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். அப்புறம் தோர்ன்டைக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர். இதுக்கும் ஸ்கேஃபால்டிங்க்கும் சம்மந்தம் இல்ல. கிளாசிக்கல் கண்டிஷன் பாவம். இது என்ன பார்த்தா நாய், அந்த மணி, அ அப்புறம் வந்து மணி, அப்புறம் நாய், அப்புறம் வந்து உணவு, மணி, உணவு, அப்புறம் நாயோட அந்த சலைவை இது 3 பார்க்கிறோம். அப்புறம் டிஎன்டி எக்ஸாமோட டிப்ஸ் என்ன அப்டின்னா, அ ZPD யாரு? வைகோட்ஸ்கி. ஸ்கேஃபால்டிங் யாரு? ப்ரூனர். இது 2மே நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ப்ரூனர் என்னும்னா ஸ்கேஃபால்டிங் வந்துரணும், வைகோட்ஸ்கி வந்துரணும். சரி, இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். 14வது கொஸ்டின் பார்க்கலாம். மெச்சூரேஷன் இதோட வலியுறுத்தியவர் யாரு? ஆர்னால்ட் கெஸல். ஆர்னால்ட் கெஸல் தான் மெச்சூரேஷன் கோட்பாடு குடுக்குறாரு. இதோட சரியான ஆன்சர் வந்து கெஸல் என்ன சொல்றாரு பாருங்க. குழந்தையின் வளர்ச்சியில் மரபணு மற்றும் உயிரியல் முதிர்ச்சியே என்ன ஆகுது? முக்கிய பங்கு வகிக்கிறது. எது? குழந்தை வளர்ச்சியில எது? மரபணுமு மற்றும் உயிரியல் முதிர்ச்சியே முக்கிய பங்கு வகிக்கிறது. அது என்னது? ஆர்னால்ட் கெஸல். இது என்ன பண்ணும்? முதிர்ச்சி இல்லையா? மரபணு மற்றும் உயிரியல்.
அப்புறம் உதாரணத்துக்கு என்ன இப்ப நடப்பது என்ன இது மரபணு எழுதிட்டு வருது. அதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், பிசிக்கல் ஃபங்க்ஷன் 2 3 சேருது. அது இன்னும் கூட நம்ம இதுல சொன்னேன்னா, சென்சாரி மோட்டார்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் சென்சாரி மோட்டார், அப்புறம் சைக்கோ சொமேட்டிக் இது எல்லாமே எதுல வருது? இந்த உயிரியல் மரபணு வருது. அப்புறம் பேசுவது, ஓடுவது எல்லாமே இந்த கான்செப்ட்ல தான் வருது. அப்போ அனைத்துமே என்னவா இருக்குதாமா? குறிப்பிட்ட வயதில் இயற்கையாகவே டிஎன் டெட் மாஸ்டர்ஸோட கம்பேரிசன் டேபிள். இந்த டெட் மாஸ்டர்ஸ் உளவியல் இருக்காங்களா, அவங்க என்ன ஒரு கம்பேரிசன் என்ன பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதை நம்ம பார்த்து நம்ம இப்போ இதோட செஷன் முடிக்கலாம். இப்போ உளவியலாளர்களை ஸ்பியர்மேன் இவர் வந்து 2 ஃபேக்டர்ஸ் தியரி என்னன்னா ஜி கூட்டல் எஸ் தேர்வு நினைவு கொள்ள வேண்டியது இதுதான். இது வந்து தேர்வு நினைவு கொள்ள வேண்டியது என்னது? ஜி கமா எஸ் வந்து நாம இங்க பார்க்கிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கிறது ஓகே. அடுத்தது வந்து தெர்ஸ்டோன் இவர் வந்து பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் அந்த 7 திறன்கள் பார்த்தோம். யாருக்கு? தெர்ஸ்டோனுக்கு. கார்ட்னருக்கு வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இந்த பல் நுண்ணறிவு. கில்ஃபோர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் ஆப்ரேஷன்ஸ் கான்டென்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த கில்ஃபோர்டுக்கு. மெச்சூரேஷன் இந்த தியரி கொடுத்தது கெசல். இது வந்து உயிரியல். நான் பார்த்தோம்னா இந்த மரபணு வந்து உயிரியல் முதிர்ச்சி. ஃப்ராய்டு சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் 5 நிலைகள். எரிக்சன் வந்து அதேதான் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் எரிக்சன் 8 நிலைகள். கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட் 3 நிலைகளும் 6 படிக்கணும். ஸோ இந்த ஒரு செஷன் வந்து நீங்க நல்லா ஞாபகிங்க. இந்த சயின்டிஸ்டோட நேம்ஸ் எல்லாமே லாஸ்ட் வந்து இதே மாதிரி ஒன்று கொடுத்துருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதுன்னு முக்கியமான ஞாபகம். இது வந்து அங்கே வந்து தராத ஒன்று ஏதோ ஒரு இந்த 2 3 வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. மீதி எல்லாமே இங்கே புதுசாக இருக்குது. இதையும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, இல்லை நோட்டில் வந்து நோட் பண்ணிடுங்க. நிச்சயமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கிருந்து உங்களுக்கு 2 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். Okay, friends, let us see the next video by the new topic.